இந்த காங்கோ கண்ட்ரி இருக்குது இல்லையா, இந்த கண்ட்ரியில் 1994 டைமில் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக அதை ஆண்டுகிட்டு இருக்கவர் யாருன்னா மொபுட்டோ அப்படிங்கிற ஒரு டிக்டேட்டர். அவரே மிலிட்ரி ஜென்ரலாக இருந்து தான் அந்த கண்ட்ரியோட ஹெட் ஆனார். ஆனால் அவர் மொனோக்ரஸியா, மன்னராட்சியா இல்லை டெமோக்ரஸி ஆண்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, கிளெப்டோக்ரஸி அப்படிங்கிறாங்க. என்ன சார் அது கிளெப்டோக்ரஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பப்ளிக் ரிசோர்ஸஸ்லேருந்து வர வருமானத்தை பப்ளிக் வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணாமல் தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட வெல்ஃபேருக்காக மட்டுமே செல்ஃபிஷாக யூஸ் பண்ணிக்கிறது தான் கிளெப்டோக்ரஸி. கிட்டத்தட்ட கரப்டான, ஊழல் நிறைந்த ஒரு அரசாங்கமாக தான் அது இருந்திருக்குங்க. மற்றபடி அவரோட வாழ்க்கை முறை என்னமோ செழிப்பாக தான் இருக்குது. யூரோப்பில் பேலஸ் கட்டுறது, இங்கே ஒரு வாழ்க்கை முறைன்னு செழிப்பாக இருக்குது. ஆனால் மக்கள் அடிமட்டத்திலேருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாவர்ட்டியிலேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நேச்சுரலி மக்களுக்கு ஒரு அதிருப்தி, ஒரு டிஸ்கிரண்டில்மெண்ட், டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வரத்தானே செய்யும்.